illallah, la ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்முடைய தினம் ஒரு தீர்வு நிகழ்ச்சியிலே இன்றைய தீர்வாக நாம் பார்க்க இருப்பது, யூதர்கள் எப்படி யூத நஸ்ரானிகள் மேற்கத்திய கலாச்சாரத்தை நமக்கு மத்தியிலே திணித்து எல்லா விதத்திலும் சூழ்ச்சி செய்து அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்தார்கள், முனைந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மறை குர்ஆனாக இருக்கட்டும், தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளாக இருக்கட்டும், அதை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்பதனால் அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலோ இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்ஆனிலோ ஹதீஸ்களிலோ யூதர்களால் எந்த சூழ்ச்சியும் செய்ய முடியவில்லை. ஆக என்ன பண்ணாங்க, யூதர்கள் நம்முடைய ஈமானை பாழாக்குவதற்காக மறைமுகமான சூழ்ச்சிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹராமான உணவு நம்முடைய வயிற்றுக்குள் சென்று விட்டால் நாம் செய்யக்கூடிய துஆ கபூல் ஆகாதுங்கறாங்க. இது நாம நம்புறோமோ இல்லையோ, யூதர்கள் நம்புறாங்க. இந்த முஸ்லிம்கள் பல விஷயங்களிலே பல நேரங்களிலே தங்களுடைய துஆக்கள் மூலமாக தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்கிறார்கள். நாம் இவர்களுக்கு எதிராக எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்தாலும் தங்களுடைய துஆக்கள் மூலமா அந்த சூழ்ச்சியை முறியடிக்கிறார்கள். ஆகவே அந்த துஆ அவரிடத்திலே கபூலாக கூடாது என்பதை யூதர்கள் நன்றாக விளங்கியதன் காரணமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை ஹராமான உணவை திங்க வச்சுட்டா, ஹராமான உணவை வயிற்றுக்குள்ள போக வச்சுட்டா, அதுக்கப்புறம் இவங்க என்ன துஆ செஞ்சாலும் கபூலாகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பல நேரங்களில் சகோதரர்களே, பெருமானாருடைய எச்சரிக்கைகளையும் பெருமானாருடைய வாக்குறுதிகளையும் நாம் நம்புவதை விட அதிகமாக யூதர்கள் நம்புறாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரிஃபுனஹு கமா யாரிஃபுன அப்னாஅஹும். ஒரு தந்தை தன்னுடைய பெற்ற பிள்ளையை எப்படி புரிந்து வைத்திருப்பாரோ அந்த மாதிரி அவங்க அல்லாஹ் ரசூலை புரிஞ்சு வச்சிருக்காங்க யூதர்கள். அந்த அளவு தெளிவா விளங்கி வச்சிருக்காங்க யூதர்கள். அதனால நாம நம்புறதை விட அதிகமா யூதர்கள் நம்புறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும். அப்ப என்ன பண்றாங்க, சூழ்ச்சி பண்றாங்க. இந்த முஸ்லிம் சமுதாயத்தை இவர்களை அறியாமலேயே ஹராமை உண்ண வைக்கணும் என்ற சூழ்ச்சியின் வெளிப்பாடுதான் சகோதரர்களே இந்தியாவிலே KFC இருக்கட்டும். இது நம்ம 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த KFC இது ஹராம், இது ஹலாலான முறையில் அறுக்கப்படுவது கிடையாது, இதை உண்பது முஸ்லிம்களுக்கு ஹராம், இதை உண்டா உங்களுடைய இபாதத் கபூலாகாது, உங்களுடைய துஆக்கள் கபூலாகாது என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காக அந்த KFC உடைய சிக்கன் எங்க அறுக்கப்படுதோ அந்த பொறுப்பாளியே ஒரு டூப்ளிகேட் ஃபத்வா கொடுத்தாரு. அந்த டூப்ளிகேட் ஃபத்வாங்கிறத நம்ம நேரடியாக அதை ரெக்கார்ட் பண்ணி Facebook, வாட்ஸ்அப்லாம் உலகம் பூரா வந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இவ்வளவு ஆன பிறகும் தெரிந்த பிறகும் இன்னும் நம்மளுடைய இந்த நாக்கு ருசிக்காக இன்னைக்கு இந்த ஹராமான KFC சாப்பிடுறாங்க, ஹராமான KFC உட்கார்றாங்க. ஹராமான KFC உடைய அவுட்லெட்டை சில முஸ்லிம்களே எடுத்து நடத்துறாங்க அந்த கடைகளை. அருமை சகோதரர்களே, இந்தியாவை பொறுத்தவரையிலே KFC என்பது ஹராம், அது ஹலாலான முறையில் அறுக்கப்படுறது கிடையாது. அந்த கோழி பக்க ஹராம். இது நம்ம பலரும் நிரூபிச்சிருக்கோம், ஆதாரப்பூர்வமான உண்மை. இருந்தும் இன்னைக்கு முஸ்லிம்கள் இந்த KFC விட தயாரா இல்லைன்னு சொன்னா இது என்ன காரணம்? யூதர்கள் இந்த ஹராமை நம்ம சாப்பிட வைத்து நம்முடைய துஆக்கள் கபூலாக கூடாது, நம்ம அல்லாஹ்வுடைய கையெழுத்தக்கூடிய துஆக்கள் கபூலாக கூடாது என்பதற்கு யூதர்கள் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி. KFC மட்டுமல்லாமல் மத்த பானங்கள், மத்த பொருட்கள், உதாரணமா கேட்பரி சாக்லேட்ல பன்றி கொழுப்பை நாங்கள் கலக்கிறோம் என்று பகிரங்கமா ஒப்புக்கொண்டார்கள் மலேசியால அங்க உள்ள முஸ்லிம்கள் அப்ஜெக்ஷன் பண்ணி இந்த சாக்லேட்டை லேபுக்கு அனுப்பினா அதுல பன்றியுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வரும்போது அதுக்கப்புறம் கேட்பரிஸ் கம்பெனி ஒத்துக்கிறாங்க, ஆமா நாங்க கலக்கிறோம், பன்றி கொழுப்பை கலக்கத்தான் செய்யறோம், பகிரங்கமா ஒப்புக்கொண்டார்கள். ஓரியோ பிஸ்கட்ல மதுபானம் கலக்கப்படுகிறது, அதாவது போதைப் பொருள் கலக்கப்படுகிறது என்பது உலகம் பூரா அறிந்த உண்மை, இது உலகம் முழுவதும் அறிந்த ரகசியம். இவ்வளவு தெளிவா தெரிந்த பிறகும் நம்முடைய குழந்தைகளுக்கு கேட்பரிஸ் சாக்லேட்டை வாங்கி கொடுக்கிறது, ஓரியோ பிஸ்கட்டை வாங்கி கொடுக்கிறது. அருமை சகோதரர்களே, இது நம்முடைய இபாதத்தை, நம்முடைய இஸ்லாத்தை நாமே பாழாக்கக்கூடிய காரியம் இல்லையா? இந்த ஹராமை நாமே உட்கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பங்கம் ஏற்படுத்தலாமா? நம்முடைய இபாதத்திற்கு பாவத்தை ஏற்படுத்தலாமா? அன்பு சகோதரர்களே, இந்த நாக்கை ஒரு 2 இன்ச் நாக்கை விட்டு இறங்கிட்டு அது நரகல். இந்த நாக்கு ருசிக்காக இந்த KFC இருக்கட்டும், இந்த கேட்பரிஸா இருக்கட்டும், அல்ல ஓரியோ பிஸ்கட்டா இருக்கட்டும், அல்ல இன்னும் பிற நான் சாம்பிள் உதாரணத்துக்காக சொல்றேன், இன்னும் எத்தனையோ ஹராமான விஷயங்கள், ஹராமான பன்றி கொழுப்பு, ஹராமான போதைப் பொருள் எல்லாம் கலக்கப்பட்ட பொருட்கள் சந்தையில வருது. நாம் அவற்றை எல்லாம் இது யூத ப்ராடக்ட், இது நஸ்ரானிகளுடைய ப்ராடக்ட், இது யூதர்களுடைய தயாரிப்பு, இதுல இதெல்லாம் இருக்குது என்று தெரிந்த பிறகும் நாம் அதை பயன்படுத்துறதுக்கு எந்த கூச்சநாச்சம் நமக்கு இருக்குது இல்லை. ஆப்பிள் ஃபிட்ஸ்ல போதைப் பொருள் கலக்கப்படுது சொல்றாங்க, எக்கச்சக்கமான பொருட்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, நாம் நாக்கு ருசியை பார்க்காமல் நம்முடைய ஈமான ருசியை அறிவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமான உணவு உள்ள போயிட்டா நம்முடைய துஆக்கள் கபூலாகாதுங்கறாங்க. இதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு பொருளையும் வாங்கும் பொழுதும் இது ஹலாலான ப்ராடக்ட் தானா, ஹலாலான பொருள் தானா என்று அறிந்து வாங்குவோம். நாக்கு ருசியை மட்டும் கவனத்தில் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கவனத்தில் கொண்டு நம்முடைய உணவு சிஸ்டங்களை அமைத்துக் கொள்வோம். எனால் நிச்சயமா நம்முடைய உணவே அது ஒரு இபாதத்தாகும், நமக்கு ஒரு
அருமருந்தாகவும் அமையும். குறிப்பாக கேட்பரிஸ் அல்லது ஓரியோ அல்லது KFC, ஹராமான KFC சிக்கன், இவற்றை முழுமையாக தவிர்ப்போம். ஈமானை பாதுகாப்போம். இதுதான் இன்றைய தீர்வு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்.